Hi friends, welcome to Ashiba's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல அஜ்மீராவோட கை வண்ணத்துல ஒரு சூப்பரான பூசணிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணி வச்சிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க फ्रेंड्स. அஜ்மீரா எல்லா சாப்பாடுமே ரொம்ப டேஸ்டா சூப்பரா சமைப்பாங்கங்க. அதுல இந்த பூசணிக்காய் ஃப்ரை வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த ஃப்ரையை மட்டுமே வெறும் தட்டல வச்சு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்றாங்க அப்படினு நான் உங்களுக்கு காட்றேன். இவங்க கிட்ட இருக்கிற பாத்திரம்லாம் பாத்தீங்கன்னா பெருசா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் சமைப்பாங்க. அவங்க வந்து டெய்லி ஒரு 10 பேத்துக்கு சமைப்பாங்க. அவங்க கம்பெனில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. சோ அதனால எல்லா பாத்திரமே பெருசா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காகவும் அவங்க கம்பெனிக்காகவும் சேர்த்தே தான் சமைக்கிறாங்க. எப்பவுமே அப்படியே தான் சமைப்பாங்க. வாங்க எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. பூசணிக்காவையும் உருளைக்கிழங்கையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கியூப்ஸா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா பெருசா தாங்க எப்பவுமே அவங்க உருளைக்கிழங்கையும் சரி எந்த ஒரு காயுமே கட் பண்ணி எடுப்பாங்க. அதை வந்துட்டு எண்ணெயில போட்டு லைட்டா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வதக்கி தனியா ஒரு பாத்திரத்துல வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்களோட ரெசிபீஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. சூப்பராக சமைப்பாங்க. இவங்கள்ட்ட இருந்தே நிறைய டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி போட்டிருப்பேன். அது கூட அவங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, ரொம்ப சேர்க்க வேணாம், ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் தான் வதக்கியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு 4 காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க என்னென்ன இருக்குது அப்படின்னா வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துருக்காங்க. 3மே சமபங்காக எடுத்து அரைச்சி எடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும். இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு வந்துட்டு கண்டிப்பாக சேர்த்தாகணுங்க. அதுதான் இதோட டேஸ்ட்டேவும். நம்ம ஆனால் கரம் மசாலா பொடி அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த சிக்கன் கிரேவி அந்த மாதிரி டேஸ்ட்டும் வரும். சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸ் கூடயும் வந்துட்டு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே வந்துட்டு தக்காளி பழம் ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. அஜ்மீரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு கொஞ்சம் எச்சா சேர்த்துப்பாங்க. அப்போ தான் அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி போட்டதுக்கப்புறம் அதில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் சீரகத்தூள் சேர்த்துக்கிறாங்க. இதோட டேஸ்ட்டே வந்து இந்த சீரகத்தூள் தாங்க. அஜ்மீராவோட நிறைய ஃபுட்ஸில் வந்துட்டு சீரகத்தூள் மெயினாக இருக்கும். நம்ம வந்து அந்தளவுக்கு சீரகத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். முழுசாக சீரகம் வேணால் நிறைய டிஷ்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் இவங்க சீரகம் தான் அதிகமாக சேர்த்துப்பாங்க. மல்லித்தூள் அதிகமாக சேர்த்துப்பாங்க. சீரகத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தாராளமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்கங்க. அப்படியே அள்ளி போடுறாங்க பாருங்கள். அதுதான் இந்த கிரேவியோட கலரேவும் டேஸ்ட்டும் நல்லா ஈக்குவல் ஆயிரும். ஏன்னா உருளைக்கிழங்குக்கும் அந்த பூசணிக்காய் வந்துட்டு அந்த காரத்தன்மையை எடுத்துகிட்டு கரெக்டாக ஈக்குவல் ஆயிரும். அதனால தான் அதிகமாக போட்டிருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே கலரில் தான் கிரேவியும் இருக்கும். செம்மையாக இருக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சுருள இதை கிண்டி விடுறாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மசாலும் நல்ல மசாலா கிண்டி விட்டதுக்கப்புறமே இந்த வேக வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கையும் வேக வைக்கல வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பூசணிக்காவையும் இதில் சேர்த்துக்கிறாங்கங்க. இப்போ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை செஞ்சிட்ருக்கப்பயே எனக்கு அந்த இதை சாப்பிடணும் போலேயே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக. இதில் வந்துட்டு அவங்க தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. சீரகத்தூள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்தாங்க. நம்ம வெங்காயம் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்ல கிரேவியாக வரும். ஸோ கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இவங்க வந்து தண்ணியாக விடாமல் ஃப்ரை ஆட்டம் எடுத்துட்டாங்க. நம்ம கிரேவியாக பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பூசணிக்காய் வந்து ரொம்ப இனிக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இனிக்கெலாம் செய்யாது. இதில் நம்ம ஏன்னா அந்தளவுக்கு மசாலாலாம் சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை சேர்த்துக்கிறாங்கங்க. ஆனால் அந்த சர்க்கரையோட டேஸ்ட் அவ்வளோக்கா தெரில. ஏன்னா மிளகா பொடி காரமாக சேர்த்துருக்கனால ஈக்குவலாக இருக்குது. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. அவங்க ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கறி மசால் பொடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறாங்க. வதக்கிறப்ப தான் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துப்போம். ஆனால் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக வதக்கிறப்ப சேர்த்துக்கிட்டாங்க. கேட்டால் அப்படி தான் சேர்க்கணும் அப்படின்ட்டாங்க.
அது அவ்வளோதாங்க. இது நல்லா வதக்குன்னு வதக்க வேண்டியது தான். சூப்பராக ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய். அப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாய்.